ஹலோ மக்களே, நம்ம அவளோட எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிக் பாஸ் சீசன் 10 உடைய கிராண்ட் லான்ச்சில் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. இத்தனை நாட்களாக அக்டோபர் மாதம் மட்டும்தான் இந்த கிராண்ட் லான்ச் நடைபெறும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலையும் அப்படிலாம் கிடையாதுப்பா, பயங்கரமாக நான் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி செப்டம்பர்லேயே நாங்கள் தொடங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருது. பட் அது பார்த்தீங்கன்னா பெருசாக ஏற்கும்படியாக இல்லை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே இந்த காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோ தொடங்கினாங்க. சரி, எப்படி பார்த்தாலே 50 கண்டஸ்டன்ட்டு, அதுக்கு நிறைய டாஸ்க்கெல்லாம் கொடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 எபிசோடு அதில் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இல்லை த காமன் மேன் அப்படிங்கிற ஷோ சும்மா ட்ரைலர் மட்டும்தான், மெயின் பிக்சரே பிக் பாஸ் தானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாட்களில் இன்னும் 10 நாட்களில் பிக் பாஸ் சீசன் 10 தொடங்க போகிறாங்க. அதாவது செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தொடங்குறாங்க. ஸோ கிராண்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் என்ன தெரியுமா வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம், த காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவே நடத்திட்டு இருக்காங்க. பொதுமக்கள் இருந்து எப்படியாச்சும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும் ஆட்கள் அப்படின்னு சொல்லி. இது ஒரு பக்கம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தா டேய் பிக் பாஸானா நீங்கள் தொடங்க போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றின பெரிய அப்டேட் எதுவுமே இல்லை. மக்கள்கிட்ட பெருசாக வரவேற்பும் இல்லை. இந்த காமன் மேன் ஷோவும் பெருசாக வரவேற்பு அடையலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இன்க்ளூடிங் பாருங்கள், பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் போட்டு ஒரு வீடியோ போட்டாவே விஜய் டிவிலேருந்து இன்னமா மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றும் வியூஸும் இல்லை, மக்கள்கிட்ட பெருசாக எதிர்பார்ப்புகளும் இல்லாத மாதிரி இருந்துகிட்ருக்கு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி தொடங்க போகிறாங்க. ஓகே, அதுக்கு முன் ஏற்பாடுகள்லாம் ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ணல மக்களே. ஒரே ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒட்டிக்கிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்க. அது பெருசாக வரவேற்பும் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி சீசன்கள்லாம் பார்த்திங்கன்னா ப்ரோமோஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது நிஜமாகவே அந்த சீசனை பார்க்கணும் போல் இருக்கும். அப்படிப்பட்ட ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் ஆகும். 2 வீடு இருக்குது, 100 கேமரா இருக்குது, இத்தனை கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க, இதில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே அது பயங்கரமாக விளம்பரப்படுத்துவாங்க, பிரபலப்படுத்துவாங்க. பட் இந்த சீசனை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த காமன் மேன் ஷோவுக்கு பண்ண விளம்பரத்தை விட பிக் பாஸ் ஷோவுக்கு பண்ணக்கூடிய விளம்பரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இவங்க போடக்கூடிய ப்ரோமோஸ் பிக் பாஸ் சம்மந்தமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே AI ஜென்ரேட்டட் வீடியோஸ். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுலேயும் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இந்த காமன் மேன் ஷோவிலேருந்து 3 பேர் செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறாங்க. அது அப்டேட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த 3 பேர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஜாஸ் அப்படின்றவர் உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரிஷ்மா அப்படின்றவங்க உள்ளே போகிறாங்களாம். முனியம்மா அப்படின்றவங்க உள்ளே போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் செலக்ட் ஆகிருக்கிறதாக சொல்லப்பட்டுருக்கு. பார்ப்போம். சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் இதை எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? பிக் பாஸ் நல்லா வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.